ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நீட் 2024 கரெக்ஷன் விண்டோவில் இருக்கக்கூடிய டவுட்ஸை கடகடன்னு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது நீட் 2024 ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. சரி, இப்போது நம்ம நீட் 2024 கரெக்ஷன் விண்டோ சரி பார்க்கறதுக்கான சரியான வெப்சைட் எதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். neet.nta.online.in உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. மேலே கார்னரில் இந்த ஏரோ இருக்க இடத்துல பாருங்கள், neet.nta.online.in. இந்த வெப்சைட் வந்ததும் இந்த பேஜ் வரும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட லாகின் பை அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த செக்யூரிட்டி பின்னை போட்டு லாகின் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் விண்டோ பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நிறைய குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. neet.nta.nic.in அப்படிங்கிறது பழைய நீட் 2023க்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டை பார்த்து நிறைய குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இந்த வெப்சைட் இனிமேல் நமக்கு கிடையாது. நமக்கான வெப்சைட் 2024க்கு neet.nta.online.in இந்த வெப்சைட் தான். இதை நீங்கள் மறக்காமல் யோசித்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு காமனாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு குழந்தைங்க கேட்டதை வச்சு நம்ம அதற்கான விளக்கத்தை இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ மார்ச் 20 நாளைக்கு முடிஞ்சிடும். அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டவுட்டு சிக்னேச்சர். நிறைய குழந்தைங்க ப்ளூ கலரில் சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. அவங்க இப்போ கரெக்ஷன் விண்டோ கொடுத்துட்ருக்கிறதுனால பிளாக்கில் சைன் போட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சிக்னேச்சர் பிளாக்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கரெக்ஷன் விண்டோவில் இதை நம்ம அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு ப்ளூ பிரச்சனை இல்லை, அலோடு தான். பட் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனலான ஒரு சஜஷன் உங்களுக்கு. ஸோ தட் ப்ளூவில் சைன் போட்டு அப்லோட் பண்ணின குழந்தைங்க பிளாக்கில் சைன் போட்டு மாற்றி அப்லோட் பண்ணி ரீசப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, அப்போ நம்ம என்னவாக இருக்கலாம், திருப்தியாக இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்த மாதிரி பிளாக்கில் சிக்னேச்சர் போட்டு அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும். நிறைய குழந்தைங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஜஸ்ட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே 10 ஃபிங்கர்ஸும் வச்சு வெர்டிக்கலாக அப்லோட் ஆகிருக்கு சார் அப்படின்னா ஹரிசாண்டலாக திருப்பி லாகின் பண்ணி ஹரிசாண்டலாக அப்லோட் பண்ணி அந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை லாகின் பண்ணி உள்ளே போகும்போது அங்கே ஹரிசாண்டலாக இருந்தால் விட்டுருங்க. இப்போது வெர்டிக்கல்னா என்ன, ஹரிசாண்டல்னா என்ன, அந்த டவுட் வரும். இப்போது இந்த பேப்பரை நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுருந்தா ஹரிசாண்டல், அதாவது 10 ஃபிங்கரும் இப்படி வச்சு இந்த மாதிரி இருந்தால் ஹரிசாண்டல். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 10 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுருக்கேன், ஆனால் ஃபோட்டோ இப்படி ஆயிடுச்சு, தம்பு இம்ப்ரெஷன் இப்படி வந்துருச்சு அப்படின்னா அது வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 10 ஃபிங்கரும் வச்சு இந்த மாதிரி அப்லோட் ஆகியிருந்தால் கரெக்டு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மூணாவது டவுட்டு, எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி? லாகின் பண்ணுங்கள். முதல்ல அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, அந்த கேப்சாலாம் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர்னு வருதோ அந்த இடத்த நீங்கள் போய் எடிட் பண்ண முடியும். ஃபாரினுக்கு ஒரு குழந்தை அப்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க, தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேபி அதுக்கான ஃபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பே பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் மீடியத்தில் நிறைய குழந்தைங்களுக்கு டவுட் இருக்குது. இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் கொஷின் பேப்பர் வரும். தமிழ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சார், தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷில் வரும். தமிழ் சூஸ் பண்ணவங்க ஒரு சில மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் இங்கே மாதிரியான இடத்துல மட்டும்தான் தமிழ் சூஸ் பண்ணுறவங்க எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு குழந்தை மகாராஷ்டிராவில் எழுதணும்னு விரும்புகிறாங்கன்னா அவங்க தமிழ் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் ஒவ்வொரு கொஷினும் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. கரெக்ஷன் விண்டோ ஃபஸ்ட்டு டைம் நமக்கு எல்லா ஃபீல்டுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட், டூ இட். தயவு செய்து நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் ப்ரிப்பரேஷன் டைம்லலாம் உங்களுக்கு மைண்டு டார்ச்சர் வராமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். தயவு செய்து வாட் எவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட். ஓகேங்களா? சரி. அண்ட் இட்ஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. 20 மேலே நீங்கள் எதையுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க. அகெயின் லாஸ்ட் டேட் மார்ச் 20, 2024 முடியுது, புதன்கிழமையோட. ஞாபகம் வச்சுக்கணும் இதை நம்ம. சரி,
தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் bless யூ. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அதுபோல் பயப்படவே வேண்டாம். நிறைய குழந்தைங்க வந்து பயமாக இருக்குது சொல்கிறீங்க. பயப்படவே தேவையில்லை. நீங்கள் தைரியமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.